இது பண்ணலாம். அதிலே நான் வழிபடுகிறேன். அது பிடிச்ச மாசமா அது பார்த்து வரது ரிசெட் பண்ணியா? அது போய் அது இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஆபீஸ் அவர்களின் நாராயணராவ் அவர்களின் தந்தை மறைவிற்கும் தஞ்சையன் அவர்களின் தந்தை மறைவிற்கும் தஞ்சை இளஞ்சிங்கம் அவர்களின் தாய் மறைவிற்கும் முதற்கண் இரங்கல் தெரிவித்து எல்லோரும் அவரிடம் மௌனம் அளிக்குவார். The resolutions. We regret to place on record our heartfelt condolences on the demise of Srimati Siyadevi, mother of Honorable Ramvilas Paswan and the bereaved family, and also place our condolences to the bereaved family for the demise of the following: Sri D.M. Shanmugam died on 2/12/2007, father of Sri D.S. Banerjee and former Vice President of Tamil Nadu Lok Janshakti Party. Sri N.B. Nagaraj Rao died on 13/1/2008 at Chennai, father of Mr. B. Narayana Rao, former Vice President of Tamil Nadu Lok Janshakti Party. Sri R.A. Sitaramas, IAS, retired, died on 18/1/2000, officer at Tamil Nadu cadre, has done yeoman service to the poor. Srimati Meenakshi died on 20/1/2008, mother of Sri Thanjai Ilanjingam, former Secretary General of Tamil Nadu Lok Janshakti Party. We now observe 2 minutes silence. வரவேற்புரை தஞ்சை இளஞ்சிங்கம். ரெடி இருந்தான் பார்த்து அதே ஒயிட்டு வர மாட்டேங்குது. ஸ்பீட் வச்சு இப்படி வந்துடுங்க சார். நீங்கள் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்லி தன் உயிரை துச்சவன மதித்து சுதந்திர போரிலே ஈடுபட்டு உயிர் நிறுத்த உத்தமர்களுக்கும், நாடு காக்கும் பணியிலே ஈடுபட்டு எதிரிகளின் குண்டு மணிகளுக்கு இடையே தீக்கி தவித்து இறந்துவிட்டு விட்ட எண்ணர்வு இந்திய தோழர்களுக்கும், இடையிலே ஏற்பட்ட மிசா கொடுமையிலே இறந்துவிட்ட ஜனநாயக தோழர்களுக்கும் அஞ்சலியினை தெரிவித்து, நாடு பல்வேறு பிரச்சனைகளை இன்று தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அடித்தட்டு மக்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு இந்த அகிலத்தில் ஒரு தலைவன் இருக்கிறானா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி எழுகிற பொழுது அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு ஆதவனாய், ஆதரவற்ற மக்களுக்கெல்லாம் இமயமாய் என்றும் நான் இருக்கிறேன் என்று அஞ்சாமல் தன்னுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்திய அரசியலில் தனி பாதை அமைத்து செயல்படுகின்ற தனிப்பெரும் தலைவர், தேசிய தலைவர், மத்திய அமைச்சர், அருமை தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த இயக்கத்தினுடைய இடர்பாடுகள் வந்த பொழுது 1.5 ஆண்டு காலம் திடீரென்று ராஜினாமா செய்துவிட்டு நம்மையெல்லாம் லோக் ஜனசக்தி இயக்கம் இறுதி தேக்கம் ஏற்படுகிற நிலையை ஏற்படுத்தி தந்தாலும் ஆடாது அசையாது ஆர்ப்பரிக்காமல் இயக்கத்தை கட்டி காப்பே சுயமரியாதைக்கு சொந்தக்காரன் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து இன்று தேசிய பொதுச் செயலாளராக அடக்கமாக அமர்ந்திருக்கிற அருமை தலைவர், தேசிய பொதுச் செயலாளர் பெரியவர் பே. சந்திரசேகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து இந்த இடர்பட்ட நேரத்தில் அருமை தலைவராக இன்றைய தினம் பொறுப்பேற்றிருப்பவருக்கு முன்னால் வந்திருக்கிற உங்களை வரவேற்பதிலே ஒரு வார்த்தை நான் சொல்லியாக வேண்டும். அரசியல் களத்தில் என்னென்ன சூழ்ச்சிகள், என்னென்ன மாற்றங்கள், ஏமாற்றங்கள்
எல்லாம் நடைபெற்றாலும் வேலி தாண்டாத வெள்ளாடுகளாய் நிறம் மாறாத பூக்களாய் நின்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். லோக் சக்தியின் ஜனசக்தியின் படையை யாரும் அசைத்து காட்ட முடியாது என்று நின்று காட்டிய தொண்டர்களாய் வந்து நிற்கிற உங்களை முதலில் வரவேற்கிறோம். உங்களுக்கு தலைமை ஏற்பதற்காக இதனால் இதன் முடிப்பான் என்றாய், அதனை அவன் கண் விடல் என்கின்ற குரலுக்கு ஏற்ப இன்றைய தினம் நமக்கு ஒரு இளைஞரை அதே நேரத்தில் வங்கியில் பணியாற்றி VRS கொடுத்து நமக்கெல்லாம் சமூக பணியாற்றி பழக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாம் அன்பாக அண்ணன் அண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற வித்யாதரன் அவர்களை தமிழ் மாநில தலைவராக அறிமுகப்படுத்தி இங்கே வருகை தந்திருக்கிற அந்த தமிழ் மாநில தலைவர் அருமை சகோதரர் வித்யாதரன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். வித்யா என்றால் கலைகளுக்கு சொந்தக்காரர். அவர் களம் அமைத்திருக்கிறார். நம் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை இருக்கிற காலங்களை எண்ணி பார்த்தால் வைத்திருக்கிறார்கள் 1000 கொடிகளுக்கு மேல் கம்பிகளிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற கொடிகள் ஆளும் கட்சியையும் மிஞ்சுகிற அளவிற்கு வைக்கப்பட்டிருக்கிற கட் அவுட்டுகள் எல்லாம் அவருடைய உழைப்பிற்கும் இங்கே வந்திருக்கிற தொண்டர்கள், கட்சி ஊழியர்கள், தளபதிகள் இவருடைய உழைப்பிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது. ஆகவே அத்தனை பேருக்கும் அவர் அருமை தலைவர், புதியதாக வந்திருக்கிற தலைவரை வருக வருக என்று வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நமது இயக்கத்தினை காட்டவும், புதுவை மாநிலத்திலே தனக்குள்ள வலிவினை சேர்க்கவும் புதுவை மாநிலத்திலே கட்சி அமைத்து செயல்பட்டு வருகிற அருமை தலைவர் புரட்சி வேந்தன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல் வெளி மாநிலத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற தலித் சேனாவின் தலைவர் அவர்களையும், இங்கு கேரளாவில் இருந்து வருகை தந்திருக்கிற அருமை தலைவர் தலித் சேனாவின் தலைவர் அவர்களையும், கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று தமிழ்நாடு லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பாக வரவேற்று, இங்கே எனக்கு பின்னாலே தலைவர்கள் நீண்ட நெறிய உரையினை ஆற்ற இருக்கிறார்கள். அது இல்லாமல் அருமை தலைவர் ஐயா பெரியவர் சந்திரசேகரன் அவர்கள் பின்னாலே தீர்மானங்களை படிக்க இருக்கிறார்கள். ஆகவே வரவேற்புரை என்கிற இடத்தில் இருக்கிற காரணத்தினால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன். இந்த இயக்கம் லோக் ஜனசக்தி கட்சியானது தமிழகத்திலே மீண்டும் பொலிவு பெற்று வலுவு பெற்று தமிழகத்தில் ஒரு அரசியல் சக்தியாக, பெரும் சக்தியாக வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இன்றைய தினம் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி கட் அவுட்டுகள் இத்தனை அளவு வைத்திருக்கிறார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அங்கிருந்து பணம் கொடுத்திருக்கிறார்களா? எல்லாம் இரும்பு பைப்பிலே போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பைப்புகள் எல்லாம் எனக்கு பெருமை இல்லை. நீங்கள் யாரும் ஓடவில்லை, எங்கும் மாறவில்லை, வேற்று இயக்கத்திற்கு செல்லவில்லை என்பதை நீங்கள் கட்டியம் கூறி நிற்கிறீர்களே, அதுதான் இந்த இயக்கம் மீண்டும் வளரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. மகளிர் வருகிற பொழுது பொன்னன் அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். பொன்னன் மட்டும் தான் வருவார் என்று எதிர்பார்த்தோம். பொன்னனோடு அவர்கள் மகளிர் அணியிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். தரவணியில் இருந்தும் சோழங்கடலூரில் இருந்தும் இந்த பெண்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்க்கிற பொழுது, எல்லா பகுதியில் இருந்து வந்திருக்கிற பெண்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அருமை தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, பெண்கள் இருக்கின்ற சமுதாயத்திலே நலிந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறார். அவர்தான் ராம்விலாஸ் பாஸ்வான் என்பதை மீண்டும் மெய்ப்பித்து காட்டி இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வழிவிட வேண்டும். நிர்வாகிகள் பட்டியலை நாங்கள் படிக்க வேண்டும். அருமை தலைவர் அவர்கள் நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டும். இதற்கெல்லாம் வழிவிட்டு எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று கடமையாற்ற வேண்டிய பொருளோடு இரவு பகல் பாராது இன்று பூராவும், நேற்று இரவு பூராவும், முந்தானேற்று பூராவும் தொடர்ச்சியாக பணியாற்றி இருக்கிற அனைத்து தம்பிகளுக்கும் லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பாக நன்றியினையும் இதே நேரத்தில் சொல்லி அமர்கிறேன். வருக வருக, வாழ்க லோக் ஜனசக்தியானது வளர்க என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளி, கின்னஸ் நாயகன், கரைபடாத கரங்களின் சொந்தக்காரன், பீகார் தந்த சிங்கம், மாண்புமிகு திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களே, இங்கு நீர் சக்கரம் சுழல்கிறது பத்திரிகையை
நம்முடைய தேசிய தலைவர் வெளியிட அதை பெற்றுக்கொள்ள வரவிருக்கும் பகுத்தறிவு செம்மல் தந்தை பெரியாருக்கு பிறகு தந்தை பெரியாருடைய கொள்கைகளை இந்த தமிழ் மண்ணில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் பெரியவர் திரு கி வீரமணி அவர்களே, எங்களை எல்லாம் சமுதாய இயக்கத்தில் வழிகாட்டி இன்றைக்கு அரசியலில் ஒரு பாதையை அமைத்து கொடுத்திருக்கும் தேசிய பொதுச் செயலாளர் பெரியவர் அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கும் தஞ்சை இளஞ்சிங்கம் அவர்களே, வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் திருமதி சசிகலா, புரட்சி வேந்தன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த முதல் கூட்டத்தில் சிறியதாக இருந்தாலும் இது முதல் படிதான். இந்த படி தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாறுதலை உருவாக்க உங்கள் எல்லோருடைய துணையோடும் முயற்சி செய்வேன் என்று கூறிக்கொண்டு தேசிய தலைவர் ஒப்புதலுடன் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில ஆபீஸ் பேரர் இந்த இடத்தில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பேரை அறிவிக்கும் பொழுது மேடையில் இருப்பவர்கள் தயவு செய்து எழுந்து நின்று தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நான் சா வித்யாதரன், தமிழ்நாடு லோக் ஜனசக்தியின் தலைவர். தஞ்சை இளஞ்சிங்கம் ஸ்டேட் செக்ரட்டரி ஜெனரல், தலைமை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி மாதவன் அவர்கள் தமிழகத்தின் லோக் ஜனசக்தியின் பொருளாளராக, பி நாராயணராவ் சீனியர் வைஸ் பிரசிடென்ட், ஆர் உதயகுமார் வைஸ் பிரசிடென்ட், டி எஸ் தனஞ்சயன் வைஸ் பிரசிடென்ட், ஏபி சுப்பையா வைஸ் பிரசிடென்ட், ஆர் பார்த்தசாரதி வைஸ் பிரசிடென்ட், நல்ல கிருஷ்ணமூர்த்தி ஜெனரல் செக்ரட்டரி, எம் சத்யசீலன் ஜெனரல் செக்ரட்டரி, தீஸ்மாஸ் டிசில்வா ஜெனரல் செக்ரட்டரி, டாக்டர் ஜி ஏ ஜனார்தனம் ஜெனரல் செக்ரட்டரி, வை குப்புராஜ் ஜெனரல் செக்ரட்டரி, எழில் அனந்து ஜெனரல் செக்ரட்டரி, கே சுப்பிரமணியம் ஜெனரல் செக்ரட்டரி, எம் ஏ சந்திரசேகரன் ஸ்டேட் செக்ரட்டரி, தேனி முருகன் ஸ்டேட் செக்ரட்டரி. அவர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். எஸ்பி ரங்கராஜன் ஸ்டேட் செக்ரட்டரி, விஸ்வம்பர் மேத்தா ஸ்டேட் செக்ரட்டரி. டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட தலைவர்களை சென்னை நார்த் ஜி ரமேஷ் வந்திருக்க, ஜி ரமேஷ், காஞ்சிபுரம் வெஸ்ட் டாக்டர் சங்கர், காஞ்சிபுரம் ஈஸ்ட் வி பாலு, அது மேல ஜி ரமேஷ் கீழவர், பாலு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பாலு, நீ வந்துட்டு போயிடு. ரமேஷ் வராது. ரமேஷ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வி பாலு,
திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மாறன் கே மாறன். திருவள்ளூர் நார்த் ஏகே திருவேங்கடம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் முனுசாமி. திருவண்ணாமலை வெஸ்ட் அன்புச்சுட ராஜேந்திரன். திருவண்ணாமலை ஈஸ்ட் பொன்னன். கடலூர் நார்த் மன்மோகன் தாஸ். கடலூர் சவுத் பன்னீர். உதகமண்டலம் பரமேஸ்வரன். யாருமே எடுக்க மாட்டீங்களா? யாருமே எடுக்கல. நீங்க எடுத்துருங்க. தஞ்சாவூர் முனுசுந்தராஜன். அவ்வளவுதான், அப்படியே போடு. அவ்வளவுதான், அப்படியே போடு. மதுரை தமிழா பாண்டி. சேலம் 1 AR முஜீப். சேலம் 2 தாரை பழனிசாமி.